Hi and welcome back to our RRB main series. So நம்ம current affairsல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 2 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு வந்து தேர்ட் வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, இந்தியா வில் ஹோஸ்ட் தி பேட்மிண்டன் வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன்ஷிப்ஸ் 2025 in which city? 2025 ஓட பேட்மிண்டன் வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பை யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்தியா ஹோஸ்ட் பண்ண போறாங்க. சோ எந்த சிட்டில அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த சிட்டில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குவாஹாத்தில தான் என்ன பண்ண போறாங்க, நம்மளோட இந்தியா வந்து பேட்மிண்டன் வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன்ஷிப் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? சோ 2008ல வந்து புனேல வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து ஹோஸ்ட் பண்றது. ஓகேவா? 2025 தான் ஹோஸ்ட் பண்ண போறோம். கோல்ட்மேன் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து 2024ல ஏசியால இருந்து வின் பண்ணது யாரு? சோ இது நம்ம ஆல்ரெடி சிஏ பைட்ஸ் சீரீஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சோ யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா அலோக் சுக்லா வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அவர் யாரு என்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நம்ம சிஏ பைட்ஸ் வீடியோல பாத்துட்டோம். சோ கோல்ட்மேன் பிரைஸ் வந்து ஏசியால 2024 வின் பண்ணது யாரு அப்படின்னா அலோக் சுக்லா. இதே ஒரு பர்டிகுலர் இந்த சிஏ பைட்ஸ்லன்னு வேற கண்ட்ரில, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ, நியூசிலாந்து, சவுத் கொரியா இதெல்லாம் யாரு வின் பண்ணாங்க அப்படிங்கறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்தியா வில் ஹோஸ்ட் தி 46th Antarctic Treaty Consultative Meeting and the 26th meeting of the Committee for Environmental Protection from 20 to 30th May in which city? So நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மே மந்த் இந்த ஒரு பர்டிகுலர் மீட்டிங் இதோட எடிஷன். ஓகேவா? இதெல்லாம் நடந்திருக்கு. அத வந்து யார் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க, சோ எந்த சிட்டில அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. எந்த சிட்டிலன்னு சொல்லி பார்த்தா கொச்சி கேரளா. ஓகேவா? சோ கொச்சி கேரளா. அண்டார்டிக் ட்ரீட்டி கன்சல்டேட்டிவ் மீட்டிங் வந்து 46th எடிஷன். அது மாதிரி என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் கமிட்டியோட மீட்டிங் வந்து 26th எடிஷன். இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. எந்த சிட்டில அப்படின்னா கொச்சி கேரளா. அடுத்து பாருங்க, இது நம்ம சிஏ பைட்ஸ்ல பார்த்த ஒரு கொஸ்டின். China recently launched the lunar probe mission on a round trip to the moon. Name the mission. China recently launched பண்ண lunar mission ஓட நேம் என்ன அப்படின்னா இட்ஸ் சேஞ்ச் 6. எதுக்காக லான்ச் பண்ணாங்க எல்லாமே நம்ம டீடைலா பார்த்துட்டோம். ஓகேவா? சோ கீழ வந்து ஷார்ட்டா கொடுத்திருக்கேன். மூன்ல இருந்து ஒரு சில ராக் அண்ட் சாயில் சாம்பிள்ஸ் வந்து எடுத்துட்டு வரதுக்காக. இது ஒரு பர்டிகுலர் சேஞ்ச் 6 அப்படிங்கிறது lunar probe மிஷன் சைனா லான்ச் பண்ணாங்க. அடுத்து பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடோட டைரக்டரா யார அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிராத்திமா சிங். அண்ட் இவங்க யாரு அப்படின்னா இட்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க வந்து யாருன்னா ஷீ இஸ் an ஐஆர்எஸ் ஆஃபீஸர். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, ஜியோ பினான்சியல் சர்வீஸோட எம்டி அண்ட் சிஇஓவா 3 வருஷத்துக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? சோ யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிதேஷ் குமார் செட்டியா அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, எம்டி அண்ட் சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஃபார் த பீரியட் ஆஃப் 3 years. சோ இதை தாண்டி வேற எம்டி அண்ட் சிஇஓ யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க வேற எந்த கம்பெனிஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்சிஸ் பேங்க்ல வந்து அமிதாப் சௌத்ரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இவர் தான் இருந்தாரு. இவர் அகைன் ஒரு 3 yearsக்கு ரீஅப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்கோட இண்டிபெண்டன்ட் டைரக்டரா யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மீனா கணேஷ் and கோபாலராமனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் they are also reappointed for the term of 4 years. ஓகேவா? ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரவிசங்கர் அப்படிங்கிறவங்க. இவங்க ஆல்ரெடி இருந்தவர் தான். இவர் அகைன் 1 year டேர்முக்கு ரீஅப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி இன்சூரன்ஸ் போர்டோட சேர்மனா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா கேகே மிஸ்ட்ரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. கேகே மிஸ்ட்ரி. தனலட்சுமி பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா அஜித் குமாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பாரத் பேயோட சிஇஓவா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நளின் நேகியை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே எம்டி அண்ட் சிஇஓ இம்பார்ட்டன்டான அப்பாயின்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜிஎஸ்டி இருக்குது இல்லையா, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மந்தோட கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்தியா has agreed to train the civil service personnel of which country from 2025 to 2030. இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்டோட எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. அது மூலமா அங்க இருக்கக்கூடிய சிவில் பர்சனல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சிவில் சர்வீஸ் பர்சனல்ஸ் வந்து நம்ம கண்ட்ரில 5 வருஷத்துக்கு ட்ரெயின் பண்ண போறாங்க. சோ எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பங்களாதேஷ் கவர்மெண்டோட தான் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு சைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா?
சோ யாரெல்லாம் சைன் பண்ணிருக்காங்க? இந்தியாவை சேர்ந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் டிபார்ட்மெண்ட்டும், அது மாதிரி பங்களாதேஷோட மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் என்ன பண்ணிருக்காங்க? இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. அடுத்து, Amol Kale passed away recently during the India-Pakistan match in New York. He was the president of which one? So இது ஒரு பர்டிகுலர் obituary நியூஸ்ல இருந்து கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ என்னன்னா, அமோல் காலே அப்படிங்கிறவங்க ரீசெண்டா இறந்துட்டாங்க. அவர் யாரோட, எந்த இதோட பிரசிடென்ட், எந்த இன்ஸ்டிடியூட்டோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ he is aged 47 and he is the president of Mumbai Cricket Association. So he is the president of Mumbai Cricket Association. அமோல் காலேன்றவங்க இறந்துட்டாங்க. அவர் எந்த ப்ரொஃபஷன் அப்படின்னா, he is a president of Mumbai Cricket Association. ஓகேவா, கார்டியாக்ல வந்து இறந்துட்டாரு. அடுத்து, இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பான முறையில கேட்பாங்க. ஃபார்முலா 1 கனடியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2024 யார் வின் பண்ணா அப்படின்னு. சோ ஃபார்முலா 1 கனடியன் கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணது மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். ஓகேவா, மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். அது மாதிரி மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணது யாருன்னா ஃபெராரியோட சார்லஸ் லெக்லி. எமிலியா ரொமாங்கா கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணது யாருன்னா ரெட்புல்லோட மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். ஓகேவா, இதெல்லாம் இவங்களோட ஸ்பான்சர் கம்பெனிஸ். அண்ட் அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மியாமி கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணது யாருன்னா மெக்லாரன்ஸ் லாண்டோ நோரிஸ் அண்ட் ஹி இஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ். சைனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணது ரெட்புல்லோட மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் அண்ட் நெதர்லாண்ட். ஓகேவா, அப்ப இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, இந்த மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் வந்து கனடியன் கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணிருக்காங்க, எமிலியா ரொமாங்கா கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணிருக்காங்க, சைனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஜாப்பனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணதும் யாரு அப்படின்னா ரெட்புல்லோட மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் தான். ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணது யாருன்னா ஃபெராரியோட கார்லஸ் சைனா அப்படிங்கிறவங்க. அண்ட் இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்னா ஸ்பெயினை சேர்ந்தவங்க. சவுதி அரேபியன் கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணது அகைன் ரெட்புல்லோட மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ் 2 வின் பண்ணது யாருன்னா அகைன் ரெட்புல்லோட மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். ஓகேவா, சோ மோஸ்ட்லி மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் தான் அதிகமான கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ண மாதிரி இருக்கு. சோ அது என்ன கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கறத மட்டும் தனியா எழுதி வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம மித்தவங்க இதை வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மூலமா கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சோ இந்த வீடியோல பார்த்தோம்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் பார்த்திருக்கோம். ரொம்ப கம்மியான 10 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்த்திருக்கோம். பட் இந்த 10 கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸாவது மினிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம், நம்மளே ஃப்ரேம் பண்ணலாம். அடிஷனலா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு, கொஸ்டின்குள்ளேயே அவ்வளோ கொஸ்டின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. ஸோ இந்த 10 கொஸ்டினை தெளிவா படிச்சாலே போதும். ஓகேவா, அந்த ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்ஸோட இந்த 10ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க உங்க லிஸ்ட்ல. மாறி மாறி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. Hope this session is useful and thank you for watching.